அவங்களுக்கு சிஸ்ட் இருக்குன்னா என்ன சிஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. பிசிஓடி தான் இருக்கா, இல்ல ஃபைப்ராய்டு இருக்கா, இல்ல சாக்லேட் சிஸ்ட் இருக்கா, என்ன சிஸ்ட் இருக்கு, எந்த சிஸ்டால நமக்கு தொந்தரவு இருக்கு, எதனால கன்சீவ் ஆக டிலே ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே அதை சரி பண்ணிக்கலாம். விஷயம் என்னன்னு தெரியாம நிறைய ஹார்மோன்ஸ் மெடிசன் எடுத்துட்டு எக்கு எல்லாம் எல்லாத்தையும் வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் கன்சீவுக்கு ட்ரை பண்றது. ஸோ நாளை வேணும், மணியும் வேஸ்ட் ஆகும். இவங்க வந்து நிறைய 15 டேஸ்லாம் போகுது. அது எதனால? கண்டிப்பா அந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கும் ஜாஸ்தி போகும், ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தி போகும், ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கும் ஜாஸ்தி போகும். சரிங்களா? இது எதனால அவங்களுக்கு ஜாஸ்தி ஃப்ளோ இருக்கு, இல்ல 1 மந்த்துக்கு 2 டைம்ஸ் ப்ளீடிங் ஆகிற ரீசனும் அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாம இருக்கும். ஒரு 30 நாளைக்கு ஒரு சைக்கிள், 28 நாளைக்கு வரக்கூடிய ஒரு சைக்கிள் என்ன பண்ணும், 15 டேஸ்ல வர ஆரம்பிக்கும். 15 நாளைக்கு 1 டைம் பீரியட்ஸ் வரும். இது வந்து பிசிஓடியாலேயும் வரும், ஸோ ஃபைப்ராய்டாலும் வரும், மற்றபடி ஹார்மோனல் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். ஸோ அவங்களுக்கு எதனால இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நேச்சுரலாவே சரி பண்ணிக்கலாம். லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லாம.